மகர ராசினியர்களுக்கு வணக்கம். தீராத கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 14/5/2025 தேதி முதல் 20/5/2025 தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. உலகமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். 5க்குரிய சுக்கிரனும் 9க்குரிய புதனும் இணைந்திருப்போது யோக அமைப்பு பெற்றிருக்குங்க. தற்போது புதன் பகவான் சூரியனோடு இணைந்து ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க. அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வை ராசியில் விழுகிறது. குரு சுக்கிர பரிவர்த்தனையும் யோகமாக இருக்கிறதுங்க. இதனால மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே பலனளிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. விளைவும் சாதகமாக இருக்கும். நல்லவற்றை நினைத்து முயற்சி செய்யுங்க, வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க. எதிர்பாராத ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க இருக்கு. தடைபட்ட சுப காரியங்கள் நடக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான முன்னேற்ற ஏற்பட இருக்குது. சுப காரியங்கள் நடக்குங்க. வழக்குகள் வெற்றியடையும். அதே போல மகர ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பெயர்ச்சியான முதல் வாரம் என்பதால குரு பகவானுடைய பெயரால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11/5/2025 தேதியன்று 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதன் விளைவாக எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்திற்கு குரு பகவான் செல்வதால் நல்ல பலன்கள் நடைபெறும் என்றாலும் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்குங்க. மனதில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. அது மட்டுமில்லாம குரு இருக்கும் இடத்தினுடைய பலனாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். 6இல் குரு, ஊரில் பகை என்பது பழமொழி. அந்த அடிப்படையில் ஒரு பிரச்சனை ஓய்ந்தால் அடுத்த பிரச்சனை வரத்தாங்க செய்யும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வாக்கிய கணித ரீதியாக தனிப்பயிற்சி வரை கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லதுங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உருவாகுங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை பலனால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பெயர்ச்சியினுடைய விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 10, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. எனவே குடும்பஸ்தானம் பலமடைகிறதுங்க. இல்லத்தில் இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் இப்பொழுது ஓயுங்க. குறிப்பாக குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நினைத்தது அனைத்துமே நிறைவேற இருக்கு. நேசமிக்கவர்களுடைய ஒத்துழைப்பும் தொழில் முன்னேற்றமும் காண்பீர்கள். பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குது. புனித பயணங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் பதிவதால தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க. இதுவரை ஸ்தம்பித்து நின்ற தொழில் வெற்றி நடை போடும். புதிய தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு லாபம் குவிக்க முன் வருவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்க இருக்கு. கூட்டு தொழிலில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திக்க இருக்கீங்க. இது மட்டும் இல்லாம
இல்லாம நீங்கள் பார்க்கும் குருவை பலப்படுத்த துணைவியோடு இருக்கும் குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பதிவதால நீண்ட தூர பயணங்கள் செல்லும் வாய்ப்புகள் உண்டு. புதிய வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நேரமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதிகமான அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைக்க இருக்கு. அதே நேரம் ஆரோக்கியத்தில் சிறு தொல்லைகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுவது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் குரு கடக ராசிக்கு வந்த பின்னால் அதன் பார்வை பலனால் மிகுந்த நன்மைகளை காண்பீங்க. அதே போல கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படுங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இருக்கீங்க. கடன் சுமை குறையுங்க. பிள்ளைகளுடைய பெருமைக்குரிய விதம் நடந்து கொள்வாங்க. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு பாராட்டுகளும் புகழும் கூட இருக்கு. அதே போல குல தெய்வ வழிபாடு குடும்ப முன்னேற்ற தரும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலகத்தில் உங்களுடைய மன நிம்மதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிப்பது அன்றாட அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளலாங்க. சக ஊழியர்களுடன் ஏற்பட்ட பகை உணர்ச்சி குறைய இருக்கு. இதுவரை மறுக்கப்பட்டு வந்த சலுகைகளை சனி பகவான் இப்பொழுது பெற்று தருவார் என உறுதியாக கூற முடியுங்க. தற்காலிக பணியாளர்கள் அவரது பணிகள்ல நிரந்தரம் செய்ய இருக்கீங்க. உத்தியோகம் காரணமாக குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்கும் மகர ராசியினர் மீண்டும் குடும்பத்தோடு ஒன்று சேர்வார்கள் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறைக்கு அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு நாதனுமான சனி பகவான் தனது ஆட்சி ராசியான கும்பத்தில் சுபபலம் பெற்று அமர்ந்திருப்பது அதிர்ஷ்டகரமான காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதை உறுதி செய்கிறதுங்க. அன்றாட வியாபாரத்தை ஆராய்ந்தாலே இந்த உண்மை புலப்படுங்க. புதிய விற்பனை கூடங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல அவற்றின் மூலம் அன்றாட விற்பனையை அதிகரித்து லாபத்தையும் உயர்த்தி கொள்ள முடியுங்க. ஒரு சிலர் விற்பனையை அதிகரிப்பதற்காக வெளிமாநிலங்களுக்கு சென்று வர வேண்டி ஒரு நிலை இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியில் நிலவிய குழப்பங்களினாலும் உட்பூசல்களினாலும் தடுமாறிய நிலையில் மன நிம்மதியற்று இருந்த உங்களுக்கு இப்பொழுது மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தில் ஜென்ம சனி தோஷம் விலகிவிட்டதால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாங்க. உடலை வருத்திய வயிற்று வலி மூட்டு வலி ஆகிய பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குறிப்பாக மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகள் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பசுக்களுக்கு உணவளிப்பதும் அவற்றின் தாகத்திற்கு தண்ணீர் அருந்தி கொடுப்பதும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது.